தாய்லாந்து நாட்டில் தனியார் தொழிற்சாலை மேலாளர் விடுமுறை அளிக்காததால் உடல்நல பாதிப்போடு அலுவலகம் வந்த ஊழியர் மயங்கி விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சர்வதேச அளவில் பணிச்சுமை மரணங்கள் அதிகரித்து வருவது ஊழியர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரத்தில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் என்ற தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு மே என்ற 30 வயது பெண் பணியாற்றி வந்துள்ளார். அவருக்கு பெருங்குடல் அழற்சி ஏற்பட்டது தெரியவந்ததை அடுத்து கடந்த 5 முதல் 12ஆம் தேதி வரை உடல்நலக்குறைவுக்காக விடுமுறை எடுத்துள்ளார். சிகிச்சை எடுத்த பிறகும் அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளது. எனவே விடுமுறையை மேலும் நீட்டிக்க மேலாளரை அழைத்து பேசியபோது அவர் அலுவலகத்திற்கு வர அறிவுறுத்தியுள்ளார். வேலை பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் கடந்த 13ஆம் தேதி மே பணிக்கு சென்றுள்ளார். 20 நிமிடங்களிலேயே அவர் அலுவலகத்திலேயே மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி மே உயிரிழந்தார். பணிச்சுமையை குறைக்கணும். அதாவது ஒரு தெளிவான ஒரு வரையறையான ஒரு வேலை நேரத்தை எல்லா நிறுவனங்களும் ஏற்படுத்தணும். அதை தாண்டி ஒரு ஓவர் ஒர்க் பண்ணுறது, அதை தாண்டிய நிர்பந்தங்களை எல்லாம் தவிர்க்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நம்மளுமே கூட இந்த ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா முழுமையாக வீட்டில் தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அரசாங்கங்களும் இதில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. கடந்த சில மாதங்களாக சர்வதேச அளவில் பணிச்சுமையால் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு புனேவைச் சேர்ந்த EY என்ற நிறுவனத்தின் பெண் ஊழியர் ஆனா செபஸ்டியன் என்பவர் பணிச்சுமையால் பலியானதாக அவரது தாய் தெரிவித்திருந்தார். இதேபோல லக்னோவில் உள்ள தனியார் வங்கி பெண் ஊழியர் ஒருவர் அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது நாற்காலியில் சரிந்து விழுந்து பலியானார். அவரும் பணிச்சுமையால் பலியானதாக சக ஊழியர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.